ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஃபேமஸான கொரியன் சீஸ் பன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சீஸியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா மொறுன்னு இருக்குன்னு. பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு. வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டம்ளர், அதாவது 200 ml அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேங்க. லைட்டாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேங்க. அது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி வரணும். அதுக்காக வேண்டி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. இந்த சீஸ் கிரேட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து சின்னதாக துருவி எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது கூடயே வந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்தா சரியாக இருக்கும். இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஓரிகனோ, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் துருவி வச்சுருந்த பூண்டு 2 டீஸ்பூனு, அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போதுங்க. இது கூட வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா கீ, எது உங்களுக்கு கிடைக்குதோ அது வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம ஊற்றிருக்க இந்த பாலிலே வந்துட்டு அந்த மைதா மாவு பிசைய முடியும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. மாவு நல்லா கையில் வச்சு நல்லா இழுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுங்க. அப்போனா தான் பன்னு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நான் மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த டைம் திரும்பவும் மாவு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து அமுத்தி பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. மாவு வந்து பிணைஞ்சதை விட கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் பிணையிறப்ப கொஞ்சம் டைட்டாக சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து பீஸ் போட்டுடலாங்க. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்காக மக்காசோள மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த டோமினோஸ் கடையிலலாம் வந்துட்டு இந்த மக்காசோள மாவு தான் போட்டு தேய்ப்பாங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது பன்னு வந்து உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாவு எடுத்திருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மக்காசோள மாவு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மைதா மாவு வச்சே நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சிட்டு கத்தி வச்சு ஈவனாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாவு வந்து எப்போவுமே புளிக்க வைக்கிறது வந்துட்டு கரெக்டாக 1 ஹவர் புளிக்க வச்சா போதுங்க. அதுக்கு மேலே 2 ஹவர் 3 ஹவர்லாம் புளிக்க வச்சிட்டோம்னு சொன்னோம்னா மாவு ரொம்ப புளிச்சு போயிடும். ஸோ கரெக்டாக 1 ஹவரில் வந்துட்டு நம்ம செஞ்சிடணுங்க. இப்போ இந்த முக்கோணமாக இருக்க மாவு ஃபுல்லாக நம்ம வந்து உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்து நம்ம கொஞ்சமாக மாவு சேர்த்து தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப தின்னாக வந்து தேய்ச்சிடக்கூடாது. ஒரு கை அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் திக்காக இருந்தாதாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப வந்துட்டு மெல்லிசாக தேய்ச்சிட்டிங்கன்னு சொன்னால் பன்னு வந்து ஹார்டாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவுக்கு சீஸை வந்து நம்ம வச்சுக்கலாங்க. சீஸ் வைக்காமல் வந்துட்டு நம்ம செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த டோமினோஸில் வந்து கார்லிக் ப்ரெட் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். சீஸ் சாப் பண்ணி செய்யும்போது அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி மாவு வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இது சப்போஸ் சீல் ஆகலைன்னா லைட்டாக தண்ணி தொட்டு ஒட்டி அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருண்டையாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா திரும்பி மாவு நல்லா புசுன்னு உப்பி வரும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஓவன்லலாம் பொரிக்க போகிறது இல்லைங்க, லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பன் வந்து 2 நம்ம சேர்த்து வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சாதான் பன்னு வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் மாவில் வந்து நம்ம அந்த ஓரிகனோ
இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் கலந்துருக்கும் போது டேஸ்ட், அந்த மசாலாவோட டேஸ்ட்டு, இந்த சீஸோட டேஸ்ட்டு, இந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.